இங்கே பாரு தம்பி, இதுதான் பேலஸு. இங்கே இருக்கிற செம்பருத்தி செடியாவது வாங்கி போடலாம்னு தான் இந்த அம்மா கேரியிலேருந்து இம்மா தூரம் நடந்து போயிருக்கு. சத்தமில்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா பழத்தெல்லாம் நறுக்கி அவனே பிளாட் போட்டு விற்றுருக்கான். ஆனால் உள்ள கெமிக்கல்ஸு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும்ல. நான் இதை செக் பண்ணேன், இதில் கெமிக்கல் வாடை வந்தது. சாப்பிட முன் யோசிக்கவும். லாக்டிக் ஆசிட் எசன்ஸ் கூட ரீசனாக இருக்கலாம். இங்கே காயெல்லாம் ஆர்கானிக் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பட் காஸ்ட்லி. என்ன என்ன ஐட்டங்களோ ஹாரிஸ் டீட்டர் ஷாப்பினிலே. ஆப்பிள்ஸில் இத்தனை வெரைட்டி இருக்குன்றதே இங்கே வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் நாங்கள் இதை தான் பிக் பண்ணுவோம். பிளட்டி ஸ்வீட். இங்கே பீஸாஸுமே ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. பீஸாஸுங்க பீஸாஸ். இவ்வளோ சீஸ் ஏன் பாடி தாங்காத மக்களே. அந்த சீஸ்லாம் எவ்வளோ ஹெல்த்தின்னு கூட தெரில. இதெல்லாம் அதில் போடுற டாப்பிங்ஸுங்க. வகை வகையாக உப்பில் ஊற வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டைப் ஆஃப் சீஸ் இருக்குன்னு. இங்கே ஒரு சீஸ் என்ன வான்னு சொல்லிச்சு. சரி நீ எடுத்து பார்த்தா ஃபெட்டான்னு போட்டிருக்கு. எனக்கு ஆனால் ஃபேட்டான்னு தான் கேட்குது. அப்படியே எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடிட்டுறீன்னு ஓடினா அந்த பக்கத்து கேக் செக்ஷன் எம் 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 அப்படின்னு சொல்லுது. பட்டு இந்த மாதிரி மிக்சடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் மேலே தானே ஃப்ரூட்ஸ் இருக்குது, கீழே ஃபுல்லாக சுகர் ஐட்டம் தானே இருக்குது. இதுலேயும் கெமிக்கல் ஸ்மெல்லு. ஸ்வீட் சாப்பிட்டியான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, லைட்டாக ஏற்றா அந்த முட்டையை. நானும் ஊரில் ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில் நிறுத்தின வேண்டாம். இப்போ நான் ஷோ பண்ணது நாங்கள் வழக்கமாக எடுக்கிற முட்டை. அண்ட் இந்த காஃபி தூள் சூப்பராக இருக்கும், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரௌன் கலர். அண்ட் இது நாங்கள் எப்போயும் வழக்கமாக எடுக்கிற ப்ரெட்டு கிடையாது. நாங்கள் வழக்கமாக வேறு எடுப்போம். இது இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து நல்லா தான் இருக்குது. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டிசானோ. வழக்கமாக நாங்கள் எடுக்கிற பட்டர் ப்ரெட் கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் இதை ஒரு பாட்டி எடுத்துகிட்டு போனாங்க, அதனால நானும் பின்னாடியே தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வேஃபல்ஸ்லாம் செய்யணும்னு எனக்கும் ஆசை தான், பார்க்கவே நல்லா இருக்குது. பட் நானே மேக் பண்ணலான்னு பார்த்தா நான் வாங்குற ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணியே வருது. ஸோ நான் ஒரு மெத்தடில் கலக்க அதில் ஏற்கனவே இருக்கிற பேக்கிங் சோடாவால் அது ஒரு மாதிரி வந்துடுது. எங்கள் வீட்டு குள்ளிக்கு மட்டும்தான் இந்த பிஸ்குவிக் வாங்குறது. என் சிஸ்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸோ வாங்கினேன். இதில் இந்த வாட்டி 2 ஃப்ளேவர்ஸ் பார்த்தேன். வழக்கமாக இதுவே ஓகேவாக இருக்குது எனக்கு. விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடின்ற மாதிரி விதவிதமாக கலராக பிஸ்கெட்டாக வச்சுருக்காங்க. எது பார்த்தாலும் கெமிக்கல்ஸ் தான். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் வேணும் அப்படின்னா இது வந்து நியூட்ரி சாய்ஸ் மாதிரி. இதில் எதுக்குடா இத்தனை ஃப்ளேவர்ஸுன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக மாவு, சுகர், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சுகராக இருக்குது. சுகராக இருந்தால் கூட இது ஒர்த்து சுகரு, நல்லாயிருக்கும். அண்ட் சிப்ஸ் பாருங்களேன், ப்ளூ கார்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் பர்பிள் கலரில் இருக்குது. இதுக்கு டிப்ஸ் நம்ம ஊர் ஜிலேபி மாதிரியே சுற்றி புளிஞ்சிருக்காங்க. ஆனால் இது உப்பு டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரெட்சலு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வழக்கமாக நான் எடுக்கிற சீஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து இதுதான் டிப்போட ஃப்ளேவர்ஸு. அண்ட் இங்கே ஒரு குவாலிட்டியான ப்ராத்தர் பார்த்தோம். ப்ராத்தர் வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் கூட வாங்கணும்னு நினச்சேன், பட் இப்போலாம் காஃபீஸ் அவ்வளோவா மேக் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டில் மதர்ஸ் டே வைப்ஸ்லேயே பலூன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஸ்டார் பக்ஸ்லாம் கூட இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து நம்ம கூலிங் பேக்ஸுக்கு வேணும்னா ஐஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஆர்கிட் ஐயோ செம்ம அழகாக இருந்தது. அதில் ஒரு உடைந்த சோல் வேறு இருந்தது. ஆர்கிட்ஸ்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், 1 month ஆனால் கூட அப்படியே இருக்குமா. இது பாருங்கள் உடஞ்சிருக்கு. செம்பருத்தி தான் வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஆர்கிட் கூட வாங்கிட்டு போய் நம்ம கேர் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி கார்ஸ் எல்லாம் இருக்கும், காட்டு அப்படின்ட்டு. அது பாருங்கள் இந்த இருக்குது. அண்ட் இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செடி $29.99 போட்டிருந்தாங்க. வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க. வேறொரு காணொலி பதிவேட்டில் சந்திக்கலாம். நன்றி.